வணக்கம், டாக்டர் மஞ்சுளா சிமியோன். இன்னைக்கு பார்த்துருப்பீங்க, செடர் அப்படிங்கிற ஊரில் நம்ம இருக்கிறோம். செடர் இந்த பேர் உங்கள் எல்லாருக்குமே ஃபெமிலியராக இருக்கும்னு நினைக்கிறேன். உலகத்தில் நிறைய விதமான சீஸ் இருக்குது. செடர் சீஸ், மொசரல்லா, பமெசன், இந்த மாதிரி எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது. இதில் ரொம்ப பாப்புலர் வந்து மொசரல்லா அண்ட் செடர் சீஸ். நம்ம இன்னைக்கு செடர் வில்லேஜ், எங்கேருந்து இந்த சீஸ் ஆரிஜினேட் ஆச்சு, அதாவது ஹோம் ஆஃப் செடர் சீஸ், அங்கே தான் இருக்கிறோம். அங்கே இவங்க தான் ஒரிஜினலாக சீஸ் மேக்கிங்கை ஆரம்பித்தவங்க. முதல்ல இது ஒரு ஃபேமிலி பிஸ்னஸாக இருந்து இப்போ ஒரு கம்பெனி எடுத்து இதை நடத்திட்டு இருக்காங்க. இன்றைக்கி நிறைய ஃபேக்ட்ரிஸில் செடர் சீஸ் பண்ணினாலும் ஒரிஜினலாக இங்கே தான் செடர் சீஸ் ஆரம்பித்தது. 1170 இதுக்குன்னு ஒரு ஃபார்முலா க்ரியேட் பண்ணி அதிலிருந்து இது உலகம் முழுக்க இன்றைக்கி புகழ்பெற்ற ஒரு இதாக நடந்துகிட்ருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னென்னா, இவங்க இதை சூப்பர் மார்க்கெட்லலாம் விற்கிறதில்ல. இந்த ஒரிஜினல் செடர் சீஸை வாங்கணும் அப்படின்னா இங்கே வந்து வாங்கணும், இல்லை இங்கே லோக்கலாக இருக்கிற ஒரு சில பண்ணை கடைகள், அதாவது ஃபார்ம் ஹவுசஸில் சேல் பண்ணுறாங்க. நம்ம உள்ளே போய் சீஸ் மேக்கிங் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சீஸ் அப்படிங்கிறது பல 1000 ஆண்டுகள் பழமையான ஒரு உணவுப் பொருள். பைபிளில் பார்த்தோன்னா கிங் டேவிட் அவரோட பிரதர்ஸை பார்க்க போகிறப்ப சீஸ் எடுத்துகிட்டு போனார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பல கலாச்சாரங்கள்லையும் பலவிதமான சீஸ் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த காலத்தில் பாலை விலங்குகளோட உணவு பையில் வச்சு கொண்டு போவாங்களாம். அப்போ உணவு பையில் சேகரித்து வைக்கிறப்ப 1 நாள் 2 நாள் ஆகுறப்ப அந்த மேலே சீஸ் தனியாக, வே தனியாக பிரிஞ்சிடும். அதை எடுத்து அதுக்கப்புறமா சாப்பிட்டு பார்த்துட்டு அது உடலுக்கு நல்லது தான் அப்படின்னு அப்படி தான் வந்து சீஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிது. நம்ம ஊரில் சீஸ் அப்படின்னா அது பன்னீர் தான். நம்ம உணவுப் பொருட்களில் சீஸ் வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்தாட்டாலும் மேற்கத்திய நாடுகளில் சீஸ் அப்படிங்கிறது ஒரு இன்றியமையாத உணவுப் பொருள். ஒவ்வொரு நாளும் அவங்க வந்து சீஸ் வந்து பயன்படுத்துவாங்க. ஏன்னா அது ஹை இன் ப்ரோட்டீன் ப்ளஸ் விட்டமின்ஸ், கால்சியம் எல்லாம் இருக்கிறதுனால. ஸோ இந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே போய் நம்ம இப்போ சீஸ் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்படியே உள்ளே வந்த உடனே அப்படி ஒரு சீஸ் வாசம், சீஸில் குளிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். இங்கே தான் பேக் பண்ணுறாங்க. காலையில் பக்கத்தில் இருக்க பண்ணைகள்லேருந்து பால் ஃப்ரெஷ்ஷாக வருது. அதை இந்த மாதிரி ஆழமான ட்ரேஸில் போட்டு ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் வர வரைக்கும் சூடு பண்ணுறாங்க. இவங்க வந்து பாலை பாஸ்டரைஸ் பண்ணுறது கிடையாது. பால் சூடான பிறகு ரென்னட் அப்படிங்கிற ஒரு மில்க் கிளாட்டிங் என்சைம், கெமிக்கலி கைமோசின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆட்டோட வயிற்று பகுதியிலேருந்து எடுக்கிறது. இது வந்து பாலை உறைய வைக்கும். இதை குறிப்பிட்ட அளவில் எடுத்து அதை இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பக்கெட்டில் தான் மிக்ஸ் பண்ணணுமா. மிக்ஸ் பண்ணி அதை பாலோட கலக்குறாங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, ரென்னட் சேர்க்குற எந்த சீஸுமே இந்தியாவில் அலோட் கிடையாது. இப்போ இந்த ரென்னட் சேர்த்த உடனேயே அந்த பால் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்குது. தெரிஞ்ச உடனே அந்த தெரிஞ்சு வர தண்ணி எல்லாம் அப்படியே அடியில் போகிற மாதிரி அவங்க வச்சுருக்காங்க. இப்போ மேலே பிரிஞ்சு வர்ற சீஸை இன்னொரு ட்ரேக்கு மாற்றி அதை கைகளால் நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க. இதை ஒரு குறிப்பிட்ட பக்குவம் வரைக்கும் பிசையணும். அது பிசைகிறது கைகளால் பிசைஞ்சாதான் கரெக்டாக தெரியுங்கிறதுனால அவங்க கைகளால் பிசைகிறாங்க. ஒரு சில மணி நேரங்கள் அதை அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுறாங்க. அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்குறாங்க. உப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட், ஏன்னா இது கெட்டு போகாமல் இருக்கணும். இதை இந்த மிஷினில் போடுறப்ப அது அந்த உப்பையும் சீஸையும் மிக்ஸ் பண்ணுது. அப்புறமா இதை எடுத்து மோல்டில் போடுறாங்க. பொதுவாக உருளை வடிவில் இருக்குது இந்த மோல்டு. அது ஒரு நாள் அந்த மோல்டில் செட்டாக விட்டுட்டு அதுக்கப்புறம் மோல்டுலேருந்து எடுத்து இந்த மாதிரி ஒரு நாள் விட்டுடுறாங்க. பார்த்தாலே தெரியும், எல்லாத்தையும் ரொம்ப சுத்தமாக செய்கிறாங்க. கை அடிக்கடி கழுவுறாங்க. Made on 28th October. Coming out of the dairy today. Then it'll go in that store over there. All right. Year and a half, maybe. Yeah, pretty heavy. It's about 23 kilos. Yeah. We're making about 10 a day at the moment. So. All right. அவர் சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு
10 கட்டிகள் பண்ணுறாங்க. ஒவ்வொன்றும் 23 கிலோ எடையுள்ளது. அப்பாடா சீஸ் ரெடி ஆயிடுச்சுன்னு நினைப்போம். ஆனால் செடார் சீஸை பொறுத்தளவுக்கு அது மெச்சூர் ஆகணும். அதனால இந்த மாதிரி ஒரு ரூமில் வச்சு அதை மாத கணக்கில் விடுவாங்க. அந்த ப்ராசஸ் ரொம்ப 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 முக்கியம். இந்த ரூம் வந்து ரொம்ப ஹியூமிடாக அப்படி இருக்கும். முன்னாட்களில் 2006 வரைக்குமே இதை குகைகளில் தான் வச்சு இந்த ப்ராசஸை பண்ணிகிட்டு இருந்தாங்க. எவ்வளவு நாள் இந்த செடாரை மெச்சூர்டாக விடுறாங்களோ அதை வச்சு அதை 3 வகையாக பிரிக்கிறாங்க. 7 மாதம் மட்டுமே மெச்சூர் ஆகிற செடார் பேர் மெல்லோ செடார். 10 மாதம் மெச்சூர்ட் ஆகிற செடார் பேர் மெச்சூர்ட் செடார். 12 மாதம் மெச்சூர்ட் ஆகிற செடார் பேர் விண்டேஜ் செடார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப நாள் பட்ட செடாருக்கு மதிப்பு அதிகம். மெச்சூரான சீஸை இங்கேயே கிரேட் பண்ணுறாங்க, கட் பண்ணுறாங்க, பேக் பண்ணுறாங்க. இங்கேயே ஒரு சின்ன மியூசியம் மாதிரி வச்சுருக்காங்க. அந்த நாட்களில், அதாவது கிட்டத்தட்ட 13ஆம் நூற்றாண்டுல இருந்து எப்படியெல்லாம் சீஸ் பண்ணாங்க, என்ன மாதிரியான உபகரணங்கள் பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. The only people that make cheddar now in Cheddar as well, so it's where it all originated, but we're the only people that make it. There's a few other shops that sell it, but they don't make it here. All right. So what we get in the shops is cheddar. Yeah, that just would come. It's all come from all the mass produced. Yeah. How do we know if when we go to a supermarket, how would we know that it is from here? Well, we don't sell to supermarkets. No, it's just here. Some farm shops. Online, you can buy it online in mainland UK. Yeah. Okay, so you don't. Not a big outlet. Okay, so Anything else you'd like to try? anything else you want to try? You want to try this? Yeah. This one is all it's like a parmesan almost in its texture. Okay. I'm good, thank you. Okay. Did you want to try the chili one? We tried it. Try Good. the chili. Thank you so much for the consent. Nice, yes, it's good. That's a good one. Salt level is perfect. இங்கே விதவிதமான ஃப்ளேவர்ஸில் சீஸ் இருக்குது. கொஞ்சம் பிக்கிள்ஸ், ஜாம் எல்லாமே வச்சுருக்காங்க. மக்களே, செடார் சீஸ் டூர் பார்த்தோம். அந்த சீஸ் டேஸ்ட் பண்ணோம் இல்லையா, அவ்வளோ ஒரு ருசி, ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம பொதுவாக சீஸ் வந்து ரெகுலராக இந்தியன் டயட்டில் எடுத்துக்கிறது இல்லை. பட் இப்போ குளோபலைசேஷனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பீட்சா, பர்கர் எல்லாத்துலேயுமே நிறைய சீஸ் எடுத்துக்கிறோம். நான் எத்தனையோ விதமான சீஸ் வெளியில் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த சீஸ்க்கு இணையாக எதுவுமே டேஸ்ட் பண்ணதில்லை. அவ்வளோ ஒரிஜினாலிட்டி அண்ட் அத்தென்டிசிட்டி, அதுவும் முழுக்க முழுக்க கைகளை யூஸ் பண்ணி பண்ணுறதுனால ரொம்பவே ருசியாக இருந்தது. இந்த பக்கம் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.